இயேசுவின் நாமத்தினாலே இந்த மாலை நேரத்திலே உங்களை அன்போடு விட வாழ்த்துகிறேன். வேதத்தின் வெளிச்சம் என்ற நிகழ்விலே நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்பை பாருங்கள் என்ற வார்த்தையை நாம் தியானித்துக் கொண்டே இருக்கிறோம். இன்றைக்கும் பாவத்தின் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 3ஆம் 8ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கின்ற போது, நீங்கள் பலப்படும்படிக்கு, நீங்கள் ஆசீர்வதிக்கப்படும்படிக்கு ஆண்டவர் உங்களிடத்திலே சில காரியங்களை எதிர்பார்க்கிறார். உபாகமத்தின் புஸ்தகம் 11ஆம் அதிகாரத்தை நாம் வாசிக்கின்ற பொழுது, ஆண்டவர் பாலும் தேனும் ஓடுகின்ற நல்ல தேசத்திற்கு ஒப்பான ஒரு ஆசீர்வாதத்தை உங்களுடைய வாழ்க்கையிலே நிறைவாய் கொடுக்க போதுமானவராக இருக்கிறார். அதற்காக முதலாவது கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, நீ உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும், உன் முழு ஆத்மாவோடும், உன் முழு மனதோடும், உன் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம் மீது கொண்ட அன்பினாலே தம்முடைய ஜீவனையே சிலுவையிலே அர்ப்பணித்து ரத்தம் சிந்தி உலகத்தின் எல்லா ஜனங்கள் மீதும் அன்பு கூர்ந்தார். ஆகவே நாம் அவர் மீது ஒரு ஆழமான அன்பு கொண்டு இருக்க வேண்டும். குடும்பத்திலே ஆழமான அன்பு கொண்டு இருக்க வேண்டும். நாம் வசிக்கின்ற இடத்திலே ஆழமான அன்போடு கூட வாழ வேண்டும் என்பதை கர்த்தருடைய வசனம் தெளிவாய் கற்றுக் கொடுக்கிறது. முதலாவது தேவனிடத்தில் அன்பு, இரண்டாவது குடும்பத்தில் ஆண்டவர் கொடுக்கின்ற அந்த அன்பு, நம்மை சுற்றி வாழுகின்ற, குறிப்பாக நாம் ஆராதிக்கின்ற இடத்திலே எல்லாரும் மீதும் நாம் அன்பாய் இருந்தால் ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்கிறார். இரண்டாவதாக, நீங்கள் என் வார்த்தைகளை உங்கள் இருதயத்திலும் ஆத்துமாவிலும் பதிப்பு என்று கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது. கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தை தியானிக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இளைஞராக இருக்கிற மரத்தை போல் இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும் என்று தேவ வசனம் நமக்கு மிக ஆழமாக கற்றுக் கொடுக்கிறது. கர்த்தருடைய வசனத்தை நான் எப்பொழுதும் தியானிக்க பழகிக் கொள்ள வேண்டும். அந்த தியானம் நம்முடைய இருதயத்திலும் ஆத்மாவிலும் பதிய வேண்டும். நாம் அவைகளை குறித்தே பேச வேண்டும். கர்த்தர் கொடுத்த வசனத்தின்படி நாம் நடக்க வேண்டும். வசனத்தை கேட்கிறவர்களாக மாத்திரமல்ல, அதன்படி செய்கிறவர்களாகவும் இருங்கள் என்ற வசனத்தின்படியே, வார்த்தையின்படி நாம் நடக்க வேண்டும். சங்கீதக்காரன் அழகாய் சொல்லுகிறார், கர்த்தருடைய வேதத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தான் பாக்கியவான்கள் என்று எழுதப்பட்டு இருக்கிறது. எனவே வசனத்தை நாம் வாசித்து அதை இருதயத்திலும் ஆத்மாவிலும் பதித்துக் கொள்ள வேண்டும். அப்பொழுது ஆண்டவர் நீங்கள் செய்வதை எல்லாம் வாய்க்க பண்ணுகிறார். வாழ்க்கையில் ஒரு பெரிய செழிப்பை கொடுக்கிறார். மூன்றாவதாக, கர்த்தர் உங்கள் தேசத்தை விசாரிப்பாராம். இந்த இரண்டு காரியங்களை நீங்கள் கர்த்தருக்கு முன்பதாக தெளிவாய் செய்தால், அவர் உங்கள் தேசத்தை விசாரிக்கிறார், அவர் உன்னை விசாரிக்கிறார், அவர் உன் குடும்பத்தை விசாரிக்கிறார், தேசத்தை விசாரிக்கிறார். வருஷத்தின் துவக்கம் முதல் வருஷத்தின் முடிவு மட்டும் கர்த்தருடைய கண்கள் உங்கள் மேல் நோக்கமாய் இருக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவிக் கொண்டிருக்கிறது. கர்த்தர் நல்லோரையும் தீயோரையும் பார்க்கிறார். கர்த்தர் உங்கள் மேல் கண்ணோக்கமாயிருந்து உங்களை பலுகவும் பெருகவும் பண்ணுவார் என்று கர்த்தருடைய வசனத்தில் நாம் மிக தெளிவாக வாசித்து அறிந்து கொள்கிறோம். என்னை கேட்டுக்கொண்டு இருக்கிற என் அன்பு சகோதரனே, சகோதரியே, ஆண்டவருடைய கண்கள் உங்கள் மேல் நோக்கமாய் இருந்து ஒவ்வொரு நாளும் அவர் உங்களை விசாரித்து நன்றாய் நடத்துகிறவராக இருக்கிறார். ஏற்ற காலத்திலே தேசத்திலே மழையை பெய்ய பண்ணுவாராம். முன்மாரியையும் பின்மாரியையும் பெய்ய பண்ணி உங்களை செழிப்பான நாட்களுக்குள்ளும் மாதங்களுக்குள்ளும் ஆண்டுகளுக்குள்ளும் வழிநடத்தி செல்ல அவர் போதுமானவராக இருக்கிறார். எனவே நீங்கள் ஆசீர்வாதத்தை சுதந்திரத்துக் கொள்ளும்படியாய் அழைக்கப்பட்ட ஜனங்கள் ஆசீர்வாதத்தை சுதந்திரத்துக் கொள்வதற்காக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு அன்பாயிருங்கள், எல்லாரிடத்திலும் அன்பாயிருங்கள். கர்த்தருடைய வார்த்தையை வாசித்து தியானித்து அதன்படி நடவுங்கள். கர்த்தர் உங்களை விசாரிப்பார். கர்த்தருடைய கண்கள் உங்கள் மேல் நோக்கமாயிருக்கும். ஆண்டவர் ஏற்ற காலத்திலே
நல்ல மழையை கொடுத்து உங்களையும் தேசத்தையும் ஆசீர்வதிப்பார். மழை என்பது ஆசீர்வாதத்தை குறிக்கிறது. அதை ஆண்டவர் உங்களுக்குள்ளே நிறைவாய் கொடுக்க போதுமானவராக இருக்கிறார். எனவே ஆசீர்வாதத்தை சொந்தத்துக் கொள்ளும்படியால் நீங்கள் இந்த வார்த்தையின்படி நடக்கின்ற பொழுது கர்த்தர் உங்களை மென்மேலும் ஆசீர்வதிக்கிறார். கர்த்தர் உன்னை வாளாக்காமல் தலையாக்குவார், நீ கீழாகாமல் மேலாவார். ஆண்டவர் தாமே இந்த வார்த்தைகளை கொண்டு உங்களை நடத்துவாராக. ஆமென், ஆமென்.